அனைவருக்கும் தமிழ் நேசம் அகாடமியின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 7ஆம் வகுப்பு புவியியல் முதல் பருவம் பாடம் 2 நிலத்தோற்றங்கள். 7ஆம் வகுப்பு புவியியல் முதல் பருவம் பாடம் 2 நிலத்தோற்றங்கள். கொஸ்டின் போயிடலாம். 1. புவியின் மேற்பரப்பில் பல இடங்களில் ஏற்படும் உயர்நிலப் பகுதிகள் மற்றும் தாழ்வு பகுதிகள் டேஸ் செயல்முறைகளால் ஏற்படுகின்றன. அகச்செயல்முறை. திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன். புவியின் மேற்பரப்பில் பல இடங்களில் ஏற்படும் உயர்நிலப் பகுதிகள் மற்றும் தாழ்வு பகுதிகள் டேஸ் செயல்முறைகளால் ஏற்படுகின்றன. அகச்செயல்முறை. புவிப்பரப்பில் தொடர்ந்து ஏற்படும் அரித்தல் மற்றும் மறு கட்டமைத்தல் ஆகியன எந்த செயல்முறைகளால் ஏற்படுகின்றன? புறச்செயல்முறை. உயர்நிலங்களை அரித்தல் மூலம் தாழ்நிலங்களாகவும் தாழ்நிலங்களை படிதல் செய்தல் மூலம் உயர்நிலங்களாகவும் மாற்றுவதற்கு டேஸ் என்று பெயர். நிலங்களை சமப்படுத்துதல். நிலப்பரப்பானது எந்த இரு செயல்முறைகள் மூலம் தொடர்ந்து தேய்மானத்திற்கு உட்படுத்தப்படுகின்றன? பாறை சிதைவு, அரித்தல். புவி மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து மற்றும் சிறு சிறு கற்களாகவும் துகள்களாகவும் சிதறுவது டேஸ். பாறை சிதைவு. நீர், காற்று, பனி மற்றும் கடல் அலைகள் என பல்வகைப்பட்ட காரணிகளால் புவியின் மேற்பரப்பு அடித்துச் செல்லப்படுவதை டேஸ் என்று கூறுவர். அரித்தல். புவியின் மேற்பரப்பில் பலதரப்பட்ட நிலத்தோற்றங்கள் தோற்றுவிக்க காரணமான செயல்முறைகள் எது? அரித்தல், படிய வைத்தல். ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்துவாரம் வரை ஓடுகின்ற நீர் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆறு. சரியானதை தேர்ந்தெடுக்கணும். பொதுவாக ஆறுகள் ஒரு மலையில் இருந்தோ அல்லது குன்றிலிருந்தோ உற்பத்தியாகின்றன. ஆறு தோன்றும் இடம் ஆற்றின் பிறப்பிடம் எனப்படும். ஆறு ஒரு ஏரியிலோ கடலிலோ அல்லது ஒரு பேராளியிலோ கலக்கும் இடம் ஆற்று முகத்துவாரம் எனப்படும். அனைத்துமே சரிதான். ஆற்றில் வேகமாக ஓடும் நீரானது பள்ளத்தாக்கை செங்குத்தாக அரித்து ஆழமாக்கும். இந்த பள்ளத்தாக்கு குறுகிய படுக்கை உடையதாக வடிவில் டேஸ் வடிவில் காணப்படும். வி வடிவில் காணப்படும். சரியானதை தேர்ந்தெடுத்தெழுதுக. ஒரு முதன்மை ஆற்றுடன் இணையும் அல்லது ஆற்றினுள் பாயும் ஓர் நீரோடை அல்லது ஓர் ஆறு துணையாறு எனப்படும். திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன். ஒரு முதன்மை ஆற்றுடன் இணையும் அல்லது ஆற்றினுள் பாயும் ஓர் நீரோடை அல்லது ஓர் ஆறு துணை ஆறு எனப்படும். 2. ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து மற்றும் விலகிச் செல்லும் ஓர் ஆறு கிளை ஆறு எனப்படும். ரெண்டுமே சரிதான். சரிங்களா? ரெண்டுமே சரிதான் விடை. தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் டேஸ் நீர்வீழ்ச்சி உயரமான நீர்வீழ்ச்சி ஆகும். ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் உள்ள நீர்வீழ்ச்சி எது? நயகரா நீர்வீழ்ச்சி. ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லையில் உள்ள நீர்வீழ்ச்சி எது? விக்டோரியா நீர்வீழ்ச்சி. டேஸ் அரிக்கப்படுவதால் நீர்வீழ்ச்சி தோன்றுகிறது. மென்பாறைகள். நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழிவுறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளத்தை டேஸ் எனப்படுகின்றது. உட்பாய் தேக்கம். 17வது கொஸ்டின். ஆறு ஒரு சமவெளி பகுதியையோ அல்லது மலை அடிவார பகுதியையோ அடையும் போது படியும் படிவுகளை டேஸ் என்கிறோம். வண்டல் விசிறிகள். கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். கூற்று. ஆறானது சமவெளி பகுதியை அடையும் போது அது சுழன்று பெரிய திருப்பங்களுடன் செல்வதால் தோன்றும் பெரிய வளைவுகள் ஆற்று வளைவுகள் எனப்படுகின்றன. உதாரணம், தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சேத்தியாத்தோப்பு அருகே வெள்ளாற்று பகுதியில் காணப்படுகிறது. ரெண்டுமே சரிதான். விடை இரண்டும் சரி. ஆற்று வளைவுகள் இரு பக்கங்களிலும் தொடர்ந்து அரித்தல் மற்றும் படிதல் ஏற்படுவதால் ஆற்று வளைவின் கழுத்து பகுதிகள் குறைந்து வருகின்றன. நாளடைவில் ஆற்று வளைவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக உருவெடுக்கின்றது. இதுவே டேஸ் எனப்படுகிறது. குதிரை குழம்பு ஏரி. டேஸ் என்ற இடத்தில் உள்ள மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்டது. ஆசியா மைனர், அதாவது துருக்கி. சரியானதை தேர்ந்தெடுத்தது.
வெள்ளப்பெருக்கானது மென்மையான மண் மற்றும் இதர பொருட்களை அடுக்குகளாக படிய வைக்கின்றன. இவை வண்டல் படிவுகள் எனப்படுகிறது. இதனால் வளமான சமதள வெள்ள சமவெளி உருவாகின்றது. இவ்வாறு உயர்ந்த ஆற்றங்கரைகள் லெவிஸ் அல்லது உயர் அணை எனப்படும். எல்லாமே சரிதான். விடை அனைத்தும் சரி. ஒவ்வொரு கிளையாறுகளும் தனிப்பட்ட முகத்துவாரங்களை உருவாக்குகின்றன. அனைத்து முகத்துவாரங்களின் படிவங்களும் ஒருங்கிணைந்து டேஸ் எனப்படும் கலிமுக பகுதியை ஏற்படுத்துகின்றன. டெல்டா. 23. மலைச்சரிவில் புவியீர்ப்பு விசையின் காரணமாக மெல்ல நகரும் மலைச்சரிவில் ஈர்ப்பு விசையின் காரணமாக மெல்ல நகரும் பனிக்குவியல் டேஸ் எனப்படும் பனி ஆறு. கலிமுகப் பகுதிகள் அனைத்தும் மிகச்சிறந்த உற்பத்தி நிலங்களாகும். இவற்றிற்கு எடுத்துக்காட்டு காவேரி டெல்டா, கங்கை டெல்டா, மிசிசிப்பி டெல்டா. அனைத்துமே சரி. பொறுத்துக. பனியாறு மலை பனியாறு அல்லது பள்ளத்தாக்கு பனியாறுகள் என்றும் கண்டப்பனியாறுகள். கண்டப்பனியாறு அண்டார்டிகா, கிரீன்லாந்து. மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு இமயமலை மற்றும் ஆல்ப்ஸ். பனி ஆறுகளால் பாறைகள் மீது ஏற்படுத்தும் கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு டேஸ் எனப்படும் சர்க்குகள். ஸ்காட்லாந்தில் உள்ள கார்ரி சர்க் மற்றும் ஜெர்மனியில் உள்ள கார் சர்க் ஆகியவை எதற்கு எடுத்துக்காட்டு? சர்க்குகளுக்கு எடுத்துக்காட்டு. பனி உருகும் போது சர்க்கானது நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரிகளாக மலைப்பகுதிகளில் உருவாகின்றன. இந்த ஏரிகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. டார்ன் ஏரி. அடுத்தடுத்த 2 சர்க்குகள் ஒன்றை நோக்கி ஒன்று அரிக்கப்படும் போது இதற்கு முன்னர் அமைந்த வட்டமான நிலத்தோற்றம் குறுகிய மற்றும் மலைச்சரிவான பக்கங்களுடன் கூடிய முகடுகளாக மாற்றமடைகின்றன. இம்முகடுகள் டேஸ் என்ற கத்திமுனை குன்றுகளாக உருவெடுக்கின்றன. அரட்டுகள். பனியாற்றின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்தரிப்பினால் ஏற்படும் ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்தல் மூலம் உருவாகும் பள்ளத்தாக்கு எது? யூ வடிவ பள்ளத்தாக்கு. பனியாற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் வண்டல் ஆகியன படிய வைக்கப்படுகின்றன. இவை டேஸ் என்று அழைக்கப்படுகின்றது. பனியாற்று மொரைன்கள். பாலைவனத்தில் அரிப்பு மற்றும் படிதல் செயல்முறைகளை வேகமாக செயல்படுத்தும் காரணி எது? காற்று. பாறையின் மேற்பகுதியை விட கீழ்ப்பகுதியை காற்று வேகமாக அரிக்கின்ற காரணத்தினால் அப்பாறைகளின் மேற்பகுதி அகன்றும் மற்றும் அடிப்பகுதி குறுகலாகவும் காணப்படுகின்றன. இவை டேஸ் எனப்படுகின்றன. காளான் பாறைகள். காளான் வடிவ பாறைகளை டேஸ் பகுதிகளில் காண முடியும். பாலைவன பகுதிகளில் காண முடியும். ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியில் நிற்கும் ஒரு தூண் போன்று காட்சியளிப்பது டேஸ் என்று அழைக்கப்படுகின்றது. காற்றரிப்பு தனிக்குன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா 36. தென்னாப்பிரிக்காவில் கலஹாரி பாலைவனத்தில் காணப்படுவது எது? காற்றரிப்பு தனிக்குன்றுகள். காற்று வீசும்போது மணலை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கடத்துகின்றது. காற்று வீசுவது நிற்கும் போது மணலானது உயரவும் குறைவான குன்றுகள் போன்று படிய வைக்கின்றது. இப்படிவுகளை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? மலைக்குன்றுகள். பிறைச்சந்திர தோற்றமுடைய மணல் குன்றுகள் டேஸ் எனப்படுகின்றன. பர்கான்கள். மணல் துகள்கள் மிக லேசாகவும் மற்றும் எடை குறைவாகவும் இருக்கும்போது காற்று நீண்ட தொலைவிற்கு கடத்தி செல்கின்றது. இவ்வாறு கடத்தப்பட்ட மணல் ஒரு பெரும் பரப்பில் வடிவத்தில் காணப்படுகிறது. மணல் துகள்கள் மிக லேசாகவும் மற்றும் எடை குறைவாக இருக்கும்போது காற்று நீண்ட தொலைவிற்கு கடத்தி செல்கின்றது. இவ்வாறு கடத்தப்பட்ட மணல் ஒரு பெரும் பரப்பில் படிவது டேஸ் எனப்படுகிறது. காற்றடி வண்டல் படிவுகள். மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் இது அதிகமாக காணப்படும் நாடு சீனா. வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் டேஸ் பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவையாகும். கோபி பாலைவனம். நிலப்பகுதியை அடுத்தோ அல்லது ஒட்டியோ காணப்படும் பெரும் நீர்ப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடற்பகுதி. டேஸ் என்பது கடல் நீரும் நிலமும் சந்திக்கின்ற இடமாகும். கடலோர எல்லை. கடற்கரை அடுத்துள்ள நிலம் செங்குத்தாக உயர்ந்து காணப்படும். அப்பொழுது அலைகளின் மோதலாலும் அரிப்பினாலும் கடலை நோக்கி காணப்படும் செங்குத்து பாறை
டேஸ் எனப்படும் கடல் ஓங்கல். கடல் அலைகள் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாறையில் விரிசல் உருவாகின்றது. காலப்போக்கில் இவை பெரிய மற்றும் பரந்த விரிசலாக மாறுகின்றன. இதனால் செங்குத்து பாறையில் குகைகள் போன்ற வெற்றிடங்கள் தோன்றுகின்றன. அவை டேஸ் எனப்படுகின்றன. கடல் குகைகள். கடல் குகைகளின் உட்குழிவு பெரிதாகும் போது குகையின் மேற்கூரை மட்டும் எஞ்சி நின்று டேஸ்களை தோற்றுவிக்கிறது, கடல் வளைவுகளை தோற்றுவிக்கிறது. கடல் அலைகள் மேற்கூரையை அரிப்பதால் பக்கச்சுவர்கள் மற்றும் எஞ்சி நிற்கின்றன. இந்த சுவர் போன்ற தோற்றங்கள் டேஸ் எனப்படும் அழைக்கப்படுகின்றன. கடல் தூண்கள். சரியானதை தேர்ந்தெடுத்தது. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் தெற்கில் காணப்படும் மியாமி கடற்கரை ஆகும். இரண்டாவது நீண்ட கடற்கரை சென்னையில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை ஆகும். இரண்டுமே சரிதான். விடை இரண்டும் சரி. கடல் அலைகளால் மணல் மற்றும் சரளைகள் படிந்துள்ள கடலோர பகுதி டேஸ் எனப்படும். கடற்கரை. கடற்கரைக்கு இணையாக கடலில் நீள்வட்ட வடிவில் படிந்துள்ள மணல் அல்லது சேறு டேஸ் எனப்படுகிறது. மணல் திட்டுக்கள். கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கம் டேஸ் எனப்படும். காயல்கள் அல்லது உப்பங்கழிகள். பொறுத்துக. காயல்கள் அல்லது உப்பங்கழிகளுக்கு எடுத்துக்காட்டு ஒடிசா சிலிக்கா ஏரி, தமிழ்நாடு பழவேற்காடு, கேரளா வேம்பநாடு ஏரி. எல்லாமே சரிதான். ஆறு, பனியாறு, காற்று மற்றும் கடல் அலைகள் ஆகியன முதன்மை டேஸ் செயல்முறைகளாகும், புறச் செயல்முறைகள் ஆகும். அடுத்தது, பாலைவனத்தில் அரித்தல் மற்றும் பழிதல் ஏற்படுத்தும் முதன்மை காரணி எது? காற்று. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது? மியாமி கடற்கரை அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தின் தெற்கில் காணப்படும் கடற்கரை. உலகிலேயே மிக நீளமான இரண்டாவது கடற்கரை எது? மெரினா கடற்கரை. புத்தக பயிற்சிகள். இப்போ இது வரைக்கும் புக் பேக், அதாவது என்னென்னா லைன் பை லைன் கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்வு செய்க. மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் டேஸ் ஆகும். விடை ஆ, வண்டல் விசிறி. குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றின் குறுக்காக அமைந்துள்ளது. விடை இ, சிற்றாறு. பனி ஆற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் டேஸ் ஆகும். விடை இ, மொரைன். மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் சீனா. விடை இ. பின் குறிப்பிட்டவையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று எது? விடை இ, கடற்கரைகள். கோடிட்டடங்களை நிரப்புக. பாறைகள் உடைவதையும் மற்றும் நொறுங்குவதையும் டேஸ் என்கிறோம். பாறை சிதைவடைதல். ஆறு ஏரியில் அல்லது கடலில் சேர்ந்து சேரும் இடம் டேஸ் எனப்படுகிறது. ஆற்று முகத்துவாரம். காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் தென்னாப்பிரிக்காவில் டேஸ் பாலைவனத்தில் காணப்படுகிறது. கலகாரி. ஜெர்மனியில் காணப்படும் சர்க் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கார் சர்க். 5. உலகின் மிக நீண்ட கடற்கரை டேஸ் ஆகும். மியாமி கடற்கரை. பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா கொஸ்டின் படிக்கிறேன். பாறை உடைத்தல் மற்றும் நொறுங்குதல், கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள், நகரும் ஒரு பெரு பனிக்குவியல், பிறைவடிவு மணல் மேடுகள், வேம்பநாடு ஏரி. ஆன்சர் போயிடலாம். பாறை உடைத்தல் மற்றும் நொறுங்குதல் பாறை சிதைவுகள், கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள் குதிரை குழம்புகள் ஏரிகள், நகரும் ஒரு பெரும் பனிக்குவியல் பனியார்கள், பிறைவடிவ மணல் மேடுகள் பர்கான்கள், வேம்பநாடு ஏரி காயல். பின்வருவதற்கு சரியான விடையை குறியிடணும். கூற்று. முகத்துவார பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாக்கப்படுகின்றன. காரணம், ஆறு கடல் பகுதியை அடையும் போது ஆற்றின் வேகம் குறையும். விடை பார்த்தீங்கன்னா ஆதான் ஆன்சரு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூற்று. கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்கள் ஆகின்றன. காரணம், கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன. விடை பார்த்தீங்கன்னா கூற்று சரி மற்றும் காரணம் தவறு. கூற்று சரி மற்றும் காரணம் சரி. விடை ஆர். இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புவியியல் முதல் பருவம் பாடம் 2 நிலத்தோற்றங்கள். லைன் பை லைன் கொஸ்டின் பார்த்துட்டோம், புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் எங்களுடைய வீடியோஸ் அடுத்தடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வந்துக்கிட்டே இருக்கும். எங்களுடைய ஓல்டு வீடியோஸ் பார்க்கணுன்னா ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம்.
அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுப்புங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி